அனைவருக்கும் வணக்கம். மீனராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் இந்த வாரம் முழுவதுமே உங்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும், சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில மீனராசி சேர்ந்த புரட்டாதி 4ஆம் பாதம் முதல் உத்திரட்டாதி ரேவதி வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இக்காலகட்டத்தை பொறுத்தவரை உங்களுடைய ராசிக்கு 6இல் உள்ள கேதுவும் 3இல் உள்ள செவ்வாயும் உங்களுக்கு பலம் தருவாருங்க. ராசிநாதன் குரு 5இல் அமர்ந்து அதுவும் உச்சமாக அமர்ந்து உங்களுடைய ராசியை பார்ப்பதால் எண்ணற்ற நன்மைகள் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம மீனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் ராசியின் பலம் கூடுகிறது, சனியினுடைய தோஷம் குறைகிறதுங்க. பழைய பிரச்சனைகள் படிப்படியாக குறைவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும். வரவேண்டிய பணம் நிச்சயம் உங்களுடைய கை கிடைத்துவிடும் என்பதால் அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. பழைய கடனை அடைத்து நிம்மதி பெறக்கூடிய தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது. அதே போல் மீனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் வெளியூர் பயணங்களால் நிச்சயம் உங்களுக்கு ஆதாயம் உண்டுங்க. உயரதிகாரிகள் பாராட்டு பெற இருக்காங்க. கலைத்துறையினருக்கு நல்வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் என்பது அமையிருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. அதே போல் மீன ராசியை சேர்ந்த புரட்டாதி 4ஆம் பாதம் உத்திரட்டாதி ரேவதி வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசியில் சனி பகவான் இருப்பதால அவ்வப்பொழுது மனக்கவலை என்பது அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறு அதிகம் இருக்குதுங்க. சங்கடம் தரும் பிரச்சனைகள் வந்து போகும். மூத்த சகோதரர்களால் உறவு சிக்கல்கள் வரலாங்க. வரவை விட செலவுகள் என்பது சற்று அதிகமாகவே இருக்கும். பல நேரங்களில் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் ஏமாற்றமாக மாறுங்க. வீண் பழி சொற்களால் மன வருத்தம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. அதனால் அதிக கவனத்தோடு எச்சரிக்கையோடு இருப்பது அவசியம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு தெளிவுபடுத்துது. அதே போல பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பினை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. உத்தியோக காரணமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்கள் ஒன்று சேர இருக்கீங்க. அதே போல் உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் கடந்த சில வருடங்களாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவை காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த நிலையில் இப்போது அதற்கான சிறந்த முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. நீங்கள் எதிர்பார்த்த மாற்றம் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்க இருக்கு. அது மட்டும் இல்லாமல் மீனராசினியர்களை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய ஜென்ம ராசியில் வக்ரகதியில் சனி பகவான் சஞ்சரிக்கும் இத்தருணத்தில் விரயஸ்தானத்தில் ராகு நிலை கொண்டிருக்கிறார். இதனால் வரவை விட செலவுகளே சற்று அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்பு அதிகம் இருக்குதுங்க. அதே போல் கணவன் மனைவி இடையே சிறு சிறு கருத்து வேற்றுமை ஏற்படுவதற்கான கூடுமான வரையில் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்தும் அனுசரித்து நடந்து கொள்வது குழந்தைகள் மற்றும் குடும்பம் ஆகியோரின் நன்மைகளுக்கு உகந்ததாக இருக்குங்க. எக்காரணத்தை கொண்டும் நிதி நிலைமையை சமாளிப்பதற்காக கடன் வாங்குவதை தவிர்ப்பது அவசியம் என்பதை கிரக நிலைகள் வற்புறுத்தது. கணவன் மனைவியிடையே ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து நடந்து கொள்வது, வாக்குவாதங்களை தவிர்ப்பது அவசியம். செலவுகளை குறைத்துக் கொள்வதும் எதிர்கால நன்மைக்கு உதவும். நெருங்கிய உறவினர்கள் உங்களுடைய குடும்ப விஷயங்களில் தலையிடுவதை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டுங்க. உங்களுடைய குடும்ப குறைகளை பிறரிடம் விவாதிக்க வேண்டாம். அது மட்டும் இல்லாமல் புது பிரச்சனைகளில் சிக்கிக்கொள்ள நேரிடும் என்பதை கிரகநிலை எச்சரிக்கை செய்கிறது. உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது மேலதிகாரிகள் உங்களுடைய பணிகளில் சிறு சிறு குற்றம் குறைகளை கூறிக்கொண்டே இருப்பாங்க. அவை எதற்கும் செவிசாய்க்க வேண்டாங்க. உங்களுடைய பணிகளில் தொடர்ந்து கவனமாக இருப்பது நல்லது. வெளிநாடுகளில் பணியாற்றி வரும் மீனராசி என்பர்கள் மேலதிகாரிகளுடனும் நிர்வாகத்தினருடனும் மோதல் போக்கை தவிர்த்து சற்று அனுசரித்து வளைந்து கொடுத்து நடந்து கொள்வது தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்படுவதை தவிர்க்க உதவுங்க. அதே போல் தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது நியாயமற்ற போட்டிகள் உங்களுடைய விற்பனையையும் லாபத்தையும் பாதிக்குங்க. வங்கி மற்றும் இதர நிதி நிறுவனங்கள் இத்தருணத்தை பயன்படுத்தி உங்களுடைய சிறு சிறு பிரச்சனைகளை ஏற்படுத்துவாங்க. ஒரு சிலருக்கு தங்களுடைய கணக்குகளை வேறொரு வங்கிக்கு மாற்ற வேண்டிய கட்டாயம் ஏற்பட
ஏற்படக்கூடும் என்பதை கிரகநிலைகள் குறிப்பிட்டு காட்டுது. இதற்காக வருந்த வேண்டாங்க. உங்களுடைய எதிர்கால முன்னேற்றத்தை இந்த மாற்றம் எந்த விதத்திலும் பாதிக்காது என்பதை கிரகநிலைகள் உறுதி செய்து, அதே போல் கலைத்துறையினரை பொறுத்தவரை இந்த வாரம் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது போட்டியும் பொறாமையும் கவலை அளிக்குங்க. காரணமில்லாமல் வாய்ப்புகள் தடைபடும். இதன் காரணமாக நன்றாக வைத்துக் கொண்டிருந்த வருமானம் சிறிது குறைய கொடுங்க. இப்பின்னடைவு தற்காலிகமானது தாங்க, அதனால் கவலைப்பட வேண்டாம். மேலும் மக்களிடையே செல்வாக்கு பாதிக்கப்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் இல்லை. அரசியல் துறையினரை பொறுத்தவரை இந்த வாரம் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கிரக சஞ்சார நிலைகள் ஓரளவே இந்த வாரம் முழுவதும் அனுகூலமாக இருக்குதுங்க. பேச்சையும் பேட்டிகளையும் குறைத்துக் கொள்வது உங்களுடைய எதிர்கால அரசியல் வாழ்க்கைக்கு மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் உறுதியளிக்குது. அதே போல் மாணவ மாணவியருக்கு இந்த வாரம் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது வித்யாக்காரகரான புதனும் கல்வித்துறையுடன் சம்பந்தப்பட்ட மற்ற கிரகங்களும் ஓரளவே அனுகூலமாக இருக்குதுங்க. சற்று பாடுபட்டு நீங்கள் படிக்க வேண்டியிருக்கும். நண்பர்களுடன் நெருங்கி பழகுவதை தவிர்ப்பது அவசியங்க. ஒரு சிலர் ஆசிரியர்கள் ஆகியோரின் அதிருப்திக்கு கோபத்திற்கும் ஆளாகக்கூடும். பிற நண்பர்களுடன் நெருங்கி பழகுவதையும் வெளியில் செல்வதையும் தவிர்ப்பது உங்களுடைய எதிர்காலத்திற்கு நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உறுதியளிக்குது. விவசாய துறையினரை பொறுத்த வரைக்கும் கடினமான வெயிலினாலும் தண்ணீர் பற்றாக்குறையினாலும் பயிர்கள் பாதிக்கப்பட வாய்ப்புள்ளது. கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது. அதே போன்று கால்நடைகளுக்கான பராமரிப்பு செலவுகள் அதிகரிப்பதால் கவனிப்பு குறைய கொடுங்க. குறிப்பா இரவு நேர பணிகளில் சற்று அதிக கவனம் வேண்டும் என்பதை கிரகநிலைகள் எச்சரிக்கை செய்து விஷ ஜந்துக்களால் பாதிக்கப்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க. அதனால் வயல் பணிகளில் அதிக கவனத்தோடு எச்சரிக்கையோடு இருங்க. மீன ராசியை சேர்ந்த பெண்மணிகளுக்கு இந்த வாரம் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக இந்த வாரத்தில் தங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை பெறுவது நல்லது. வேலைக்கு சென்று வரும் மனிதர் மேலதிகாரிகளின் சீற்றத்திற்கு ஆளாக வாய்ப்புகள் உண்டு. எச்சரிக்கையாக இருப்பது அவசியங்க. அது மட்டும் இல்லாமல் இரவு நேரத்தில் தனியே செல்வதையும் வாகனம் ஓட்டுவதையும் தவிர்ப்பது அவசியம் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. இத்தருணங்களில் எடுத்தோம் கௌத்தோம் என தடாலடியாக எந்த ஒரு முயற்சியும் மேற்கொள்ள வேண்டாம். பொறுமை நிதானம் மிக மிக அவசியங்க. குறிப்பா மீனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் நிச்சயமாக நமக்கு கிடைக்கும் என்று எண்ணி எதிர்பார்த்திருந்த வாய்ப்புகள் கடைசி நேரத்தில் கை நழுவி போன பட்சத்தில் மீண்டும் அந்த வாய்ப்பு தேடி வந்து உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க. அப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்களை இந்த வாரத்தில் பயன்படுத்தி கொள்ளுங்க. வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் அல்லது கல்வி பயில வேண்டும் என்ற விருப்பம் உள்ள பெண்மணிகள் அதற்கான முயற்சிகளை தாராளமாக மேற்கொள்ளலாம். சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. எடுத்தோம் கௌத்தோம் என தடாலடியாக யாரையும் எந்த ஒரு வார்த்தையும் சொல்லிவிடாதீர்கள். பொறுமை நிதானம் அனுசரிப்பு இந்த வாழ்க்கைக்கு மிக மிக அவசியம் என்பதை கிரகநிலைகள் முன்கூட்டி அறிவுறுத்தும் பட்சத்தில் கவனமாக இருப்பது நல்லதுங்க. இந்த தருணங்கள்ல அவ்வப்போது மனக்கவலை அதிகரிக்கும். சங்கடம் தரும் பிரச்சனைகள் வந்து போகும். ஆனால் அவற்றை பற்றி கவலைப்படாமல் நீங்கள் உண்டு உங்களுடைய வேலை உண்டு என்று தொடர்ந்து உங்களுடைய வேலையை சரிவர செய்து வரும்போது நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. இத்தருணங்கள்ல மீன ராசினியர்களான உங்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது பசுக்களுக்கும் பறவைகளுக்கும் உணவு தாருங்கள். வெயிலுக்கு நீர் வையிருங்கள். அதே போல் இந்த வாரத்துல வீட்டிற்கு அருகாமையுள்ள திருக்கோவிலுக்கு சென்று தீபமேற்றி வழிபடுங்க. எண்ணற்ற நன்மைகள் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.